நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகையிலிருந்து இலங்கை காங்கேசத்துறைக்கு 16ஆம் தேதி தனியார் பயணிகள் கப்பல் போக்குவரத்து துவக்கம். நாகையில் இருந்து இலங்கை காங்கேசத்துறைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. சரியாபாணி என்ற பெயர் கொண்ட பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது. இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து இரு நாட்டு பயணிகள் இடையே நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக வடகிழக்கு பருவமழையை காரணம் காட்டி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதியுடன் பயணிகள் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில நாட்களிலேயே கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. பயணிகள் இடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நாகையில் இருந்து இலங்கை காங்கேச துறைமுகத்திற்கு மீண்டும் சிவகங்கை என்ற பெயரில் புதிய கப்பல் இயக்கப்பட உள்ளது. அதற்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. இந்த நிலையில் நாகையில் இருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் வரும் 16ஆம் தேதி இயக்கப்பட உள்ளதாக கப்பலை இயக்கும் இந்துஸ்ரீ நிறுவனம் அறிவித்துள்ளது. www.sailendristry.com என்ற இணையதள முகவரியில் முன்பதிவு தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் நேற்று சிவகங்கை கப்பலை இயக்கும் இந்துஸ்ரீ நிறுவனத்தின் தலைவர் சுந்தராஜ் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: வரும் 16ஆம் தேதி சிவகங்கை கப்பல் தனது முதல் பயணத்தை தொடங்க உள்ளது. பயணிகளின் சிரமம் இல்லாமல் பயணிக்க அனைத்து வகையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை கப்பலானது 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு புறப்பட்டு மதியம் 2 மணிக்கு இலங்கையை சென்றடையும். தொடர்ந்து கப்பல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டு மறுநாள் 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு இலங்கையிலிருந்து புறப்பட்டு மதியம் 2 மணிக்கு நாகையை வந்து அடையும் வகையில் இயக்கப்படும். இதைத் தொடர்ந்து 18ஆம் தேதியிலிருந்து தினந்தோறும் இரு மார்க்கத்திலும் பயணிகள் கப்பல் இயக்கப்படும். அதாவது காலை 8 மணிக்கு புறப்படும் பயணிகள் கப்பல் மதியம் 12 மணிக்கு இலங்கையை சென்றடையும். அதே நாள் மதியம் 2 மணிக்கு இலங்கையிலிருந்து புறப்பட்டு மாலை 6 மணிக்கு நாகையை வந்தடையும்படி இயக்கப்படும். பயணிகள் கப்பலில் 123 சாதா இருக்கைகளும் 27 பிரீமியம் இருக்கைகளும் என மொத்தம் 150 இருக்கைகள் உள்ளது. ஜிஎஸ்டியுடன் சேர்த்து சாதாரண இருக்கைகளுக்கான கட்டணம் ரூபாய் 5000, பிரீமியம் இருக்கைகளுக்கான கட்டணம் ரூபாய் 7500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 23 கிலோ எடை கொண்ட லக்கேஜ் மட்டுமே எடுத்து செல்ல அனுமதிக்கப்படும். அதேபோல அனைத்து பயணிகளுக்கும் லைஃப் ஜாக்கெட் வழங்கப்படும். சிவகங்கை கப்பல் பயணம் இந்தியா இலங்கை இடையே உறவுக்கான பாலமாக இருக்கும். நிர்வாக இயக்குநர் நிரஞ்சன், தலைமை நீதி அதிகாரி சுபஸ்ரீ ஆகியோர் உடனிருந்தனர். Okay. ஒரு நிமிஷம் இருங்க.